வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கக்கூடிய காசி காண்டம் தான் பார்க்க போகிறோம். ஆசிரியர் பெயர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம், ஆசிரியர் பெயர் அதிவீரராம பாண்டியர். நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் பேசுகின்றன. விருந்தினர் மனம் மகிழக்கூடிய வகையில் விருந்தோம்ப வேண்டுமல்லவா? அத்தகைய விருந்தோம்பும் நெறியை பாடல் ஒன்று வரிசைப்படுத்தி காட்டுகிறது. விருந்தோம்பல் என்னது? நம்ம வீட்டுக்கு வர ஒரு உறவுக்காரங்க நம்ம எப்படி வரவேற்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு மனப்பாட பகுதி, நல்லா கவனமாகவே கவனிங்க. விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துறன் நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்துமற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன்முகமன் வளங்கள், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. விருந்தினராக ஒருவன்னா விருந்தினராக ஒருவர் வந்தால், எதிரின் வியத்தல். அப்படி என்ன பண்ணோம்? அவரை போயிட்டு பார்த்த உடனே வியத்தல்னா ஆச்சரியம் பண்ணோம். ஐயோ, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம என்ன சர்ப்ரைஸ் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியமாகும். வீட்டுக்கு வந்துட்டா நம்மளுக்கு அப்படியே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் எதிரின் வியத்தல், அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம வியத்தல். நன்மொழி இனிது உரைத்தல், நல்ல வார்த்தையில என்ன பேசணும்? நல்லா இனிமையான வார்த்தையில அவங்ககிட்ட பேசணும். திருந்துறன் நோக்கல்னு என்ன அர்த்தம்? நல்லா அப்படியே மகிழ்ச்சியோட என்ன பண்ணணும்? அவங்கள என்ன பண்ணணும்? பார்க்கணும். வருக என உரைத்தல், வாங்கன்னு சொல்லிட்டு கூடணும். எழுதல் முன் மகிழ்வன செப்பல், நம்ம எழுந்து நிற்கணும். என்ன பண்ணணும்? அவங்க எதிரில் நிற்கணும். மகிழ்வன செப்பல், அவங்க மனம் மகிழும்படி என்ன பண்ணணும்? பேசணும். என்ன பண்ணணும்? அவங்க மனம் மகிழும்படி பேசணும். பொருந்து மற்றுன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பொருந்து மற்றுன்னா என்ன அர்த்தம்? எதிரில் நிற்றல். தன் அருகுறை இருத்தல் என்ன அர்த்தம்? பக்கத்துல அமர்தல், அருகிலேயே இருந்து அவங்கள கவனிச்சுக்க. போமெனில் பின் செல்வது, அதில் அவங்க போகும்போது என்ன பண்ணணும்? பின்னாடியே செல்வதனம். பரிந்து நன் முகமன் வளங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல மகிழ்ச்சியாக வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கணும். இந்த 9 என்னது? ஒழுக்கமும் வழிபடும் பண்பு. இதுதான் ஒழுக்கமும் வழிபடும் பண்புன்னு சொல்லிட்டு இல்லொழுக்கம் பத்தி யாரு சொல்லிருக்கா? அதிவீரராம பாண்டியர் கூறியிருக்கா. விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துறன் நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வளங்கள், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இல்லொழுக்கம் பத்தி யார் கூறியிருக்கார்? அதிவீரராம பாண்டியர் கூறியிருக்கிறார். இந்த பாடலின் பொருள் பார்க்கலாம். பாடலின் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல், வீட்டிற்குள் வருக என்று வரவேற்றல், அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல், அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் ஆகிய 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாகும். இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. நன்மொழின்னா என்னது? நல்ல மொழி அப்படின்னா அதோட குணத்தை பத்தி குறிக்குது. ஒருத்தரோட குணத்தை பத்தி சொல்றது என்னது? பண்பு தொகை. இங்க பாருங்க, வியத்தல், நோக்கல், உரைத்தல், எழுதல், செப்பல், இருத்தல், வழங்குதல் என்னது? தொழிற்பெயர்கள். வந்துன்னு இருக்கு, ஆனா ஒரு முடிவில், அதனால இது என்னது? வினை எச்சம். இது என்னது? வினை எச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க. உரைத்த, இதை எப்படி பிரிக்கலாம்? உரை கூட்டல் இத்து கூட்டல் ஆண் பிரிக்கலாம். உரைனா பகுதி, இத்துனா சந்தி, இத்துனா இறந்த கால இடைநிலை, ஆனா பெயரச்ச விகுதி. வருகன்னு ஒரு வியங்கோல் வினைமுற்று. வான்னு பிரிக்கலாம், கான்னு பிரிக்கலாம். வான்றது பகுதி, கான்றது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்து பாருங்க, விவேக சிந்தாமணியில ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம விருந்தினர்களை உபசரிக்கணும்னு சொல்லிட்டு, ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி, உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும், முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின், கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. விவேக சிந்தாமணியில கூறியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட முகம் மலர்ந்து உபசரித்து உண்மையா பேசணும். உப்பிலா கூழ், நம்ம உப்பு இல்லாத ஒரு கூழ் கொடுத்தா கூட அதை சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமா? அமிர்தமா இருக்கும். ஏன்னா நம்ம அவங்களோட முகமலர்ந்து அவங்க உபசரிக்கிறோம், நல்லா பேசி இது பண்றோம். ஆனா முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாரையும்,
3 வகையான பழங்களும் பால் சோறு எல்லாம் கொடுத்து ஆனால் முகம் கடுத்து அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அது எதுக்கு சமன்றாங்க? கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும். அவங்க சாப்பிட்டா கூட அது என்னது? பசி. கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. அது வந்து அவங்க உடம்புலேயே போய் ஒட்டியிருக்காது, கடும் பசியை தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விவேக சிந்தாமணியில கூறியிருக்காங்க. நூல்வெளி. காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம். இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள் பாடுவதாக அமைந்துள்ளது. வாழ்வியல் நெறிகள், வருமாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இதிலுள்ள இல்லொழுக்கம் கூறிய என்ற பகுதியின் 17வது பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. கொட்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். கொட்கையின் அரசர் இருந்த பாண்டிய நாட்டு அரசர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் இருந்தார். இவர் இயற்றிய நூலே காசி காண்டம். இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நருந்தகை. வெற்றி வேட்கைக்கு இன்னொரு பேர் என்னது? வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நருந்தகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. சீவளமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு. இவருக்கு இன்னொரு பேர் என்னது? சீவளமாறன். சீவளமாறன் என்ற யாரு? அதிவீரராம பாண்டியன். அதே மாதிரி அவர் எழுதும் வெற்றி வேட்கைக்கு இன்னொரு பேர் நருந்தொகை. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை, 18 கூர்ம புராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய நூல்கள். இவர் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்னது? நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை, 18 கூர்ம புராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய நூல்கள். அவ்வளவுதான், இது முடிந்தது. இந்த காசி காண்டத்துல வரக்கூடிய இந்த பாடல் மனப்பாட பகுதி. இதை சரியா வாசிச்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துரன் நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுரை இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல் இவ் ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு சொல்லிட்டு அதிவீரராம பாண்டியர் கூறியிருக்காரு. இதை வாசிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.